உங்களுக்கு பகவான் பரசுராமர் பற்றி தெரியுமா? ரிஷி ஜமதக்னிக்கும் தாய் ரேணுகாவுக்கும் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவானின் குணாம்சம் பொருந்தி அட்சய திருதி அன்று பிறந்தவர் பரசுராமர். அதாவது இவரது தாய் சத்திரிய வம்சத்தவர், இவரது தந்தை பிராமண குலத்தவர் என்பதால் குணத்தில் பிராமணரை போன்றும் வீரத்தில் சத்திரியரையும் விட பன்மடங்கு உயர்ந்தவர் ஆவார். பரசுராமர் மாபெரும் சிவபக்தர். சிவனை நினைத்து ஒருமுறை மாபெரும் தவம் புரிந்தார். தவத்தால் மகிழ்ந்த ஈசன் பரசுராமருக்கு தனது ஆயுதமான கோடாரியை பரிசளித்து பல்வேறு அஸ்திர சஸ்திரங்களையும் கையாள கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை பரசுராமரின் தந்தை ஜமதக்னி தனது மனைவியான ரேணுகா தாயை நர்மதை நதிக்கரையில் தன் யாகத்திற்காக நீர் எடுத்து வர சொன்னார். அங்கு சென்ற ரேணுகா தாய் நதியில் சால்வ ராஜ்யத்தின் அரசனும் அவனது மனைவியும் விளையாடுவதைக் கண்டு மகிழ்ச்சியில் மூழ்கி தனது பொறுப்புணர்ச்சியை மறந்து காலம் கடந்து தண்ணீர் எடுத்து வந்தார். தாமதத்திற்கான காரணத்தை வினவி கோபமுற்ற ஜமதக்னி முனிவர் தன் மகன்களை அழைத்து தங்கள் தாயின் சிரத்தை அறுத்து கொல்லச் சொன்னார். ஆனால் முனிவரின் முதல் 4 மகன்கள் மறுக்க இளையவரான பரசுராமர் தன் தந்தை சொல் கேட்டு அதன்படி தாயை கொன்றார். தன் மகனின் இத்தகு மாபெரும் தியாகச் செயலை கண்டு வியந்த ஜமதக்னி முனிவர், உமக்கு என்ன வரம் வேண்டும் மகனே என்று கேட்டார். பரசுராமரோ தன் தாயை மீண்டும் உயிர் மீட்டு தர வேண்ட அதன்படி உயிர் மீட்டு கொடுத்தார் ஜமதக்னி. யாதவகுல சத்திரிய அரசனான கிருதவீரியருக்கு விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக 1000 கைகள் படைத்த கார்த்தவீரிய அர்ஜுனன் என்று ஒரு மாபெரும் மகன் பிறந்தார். இவர் மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்ரேயரின் ஆசியும் பெற்றவர். கார்கோட நாகனிடம் போர் புரிந்து ராஜ்யத்தை கைப்பற்றியவர். ஒருமுறை ராவணன் கார்த்தவீரியார்ஜுனனின் ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்து போர் தொடுத்து வர ராவணனை தன் 1000 கைகள் கொண்டு வீழ்த்தி கூண்டில் அடைத்து வைத்தார். பிறகு தன் தாத்தா சொல் கேட்டு ராவணனை சிறையிலிருந்து விடுவித்து அவனது ராஜ்யத்திற்கு அனுப்பினார். கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு முறை முனிவர் ஜமதக்னியிடம் இருக்கும் தேவலோக பசுவான காமதேனுவின் மகிமையை அறிந்து முனிவரின் வீட்டிற்கு சென்றார். மன்னனின் வருகையை கண்டு வரவேற்ற முனிவர் ஜமதக்னியும் அவருக்கு காமதேனுவால் விருந்து அளித்தார். பிறகு கார்த்தவீரியார்ஜுனன் அந்த பசுவை முனிவரிடம் இருந்து பெற விரும்பி காமதேனுவிற்கு பதிலாக பாதி ராஜ்யத்தை தருகிறேன் என்றார். காமதேனுவை விட்டு பிரிய மனமில்லாத ஜமதக்னி முனிவரோ பசுவை தர மறுக்க அவரின் சிரம் கொய்து பசுவை கடத்திச் சென்றார் கார்த்தவீரியார்ஜுனன். பிறகு ரேணுகா தாயோ நடந்ததனைத்தையும் பரசுராமரிடம் கூற கோபத்தால் வெகுண்டெழுந்த பரசுராமர் சத்திரிய குலத்தில் பிறந்து ஆணவத்தில் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அப்பாவி மக்கள்களின் பொருட்களை பிடுங்கி தனது சொந்தமாகிக் கொள்ளும் அந்த கார்த்தவீரியார்ஜுனனையும் அவனுடன் சேர்ந்து அநியாயம் செய்யும் அனைத்து சத்திரியர்களையும் வேறறுப்பேன் என்று சூளுரைத்தார். அதன்படி கார்த்தவீரியனை தன்னுடன் போருக்கு அழைத்து 1000 அஸ்திரம் ஏந்திய அவனின் 1000 கரங்களையும் தனது கோடாரியினால் வெட்டி அவன் தலையை துண்டித்து வதம் செய்தார். பிறகு சுக்ராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கூறி ஜமதக்னி முனிவரை உயிர்ப்பித்தார். தன் தந்தை ஜமதக்னியின் கூற்றுக்கிணங்கி தன் பாவத்தை அழிக்க மகேந்திரகிரிக்கு சென்று சிவனை நினைத்து தவம் செய்தார் பரசுராமர்.